ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் க்ரோ யோர் நாலேஜ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு பேசுகிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்போ கேட்போம்ல, நீ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். வேர் டூ யூ ஒர்க்? வேர் டூ யூ ஒர்க்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? பாலை சூடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கிலீஷில். ஹீட் அப் த மில்க். ஹீட் அப் த மில்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். லைட்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்விட்ச் ஆன் த லைட். ஸ்விட்ச் ஆன் த லைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ வெளியே நாய்ஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கதவை மூடு அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம வீட்டில் யாராவது கோச்சிட்டு வெளியே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்போ என்ன சொல்லுவோம்? திரும்ப வா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை இங்கிலீஷில் கம் பேக் அப்படின்னு சொல்லுவோம். கம் பேக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம வீட்டில் குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது நமக்கு தண்ணி பற்றாமல் போயிடுச்சு. தண்ணி பற்றாமல் போகும்போது நம்ம சொல்லுவோம்ல, தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லுவோம்ல. அந்த டைமில் ஆட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆட் வாட்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, சட்டை எங்கே அப்படின்னு அம்மாட்ட கேட்போம்ல. அதை வேர் இஸ் மை ஷர்ட் அப்படின்னு கேட்கலாம். வேர் இஸ் மை ஷர்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். யார் எப்படி போனால் எனக்கு என்ன, என்னோடய வேலை எனக்கு முடிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? சுயநலமாக இருக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை இங்கிலீஷில் டோன்ட் பி செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பி செல்ஃபிஷ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் யாருக்காச்சும் காய்ச்சல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ அப்பா அம்மாட்ட என்ன கேட்பாங்க? இப்போ அவனுக்கு காய்ச்சல் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க? இப்போ அவனுக்கு காய்ச்சல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கிலீஷில் ஹிஸ் ஃபீவர் இஸ் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ் ஃபீவர் இஸ் டவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன கேட்போம்? நீ என்ன தொழில் பண்ணுற அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் அப்படி கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம காலேஜ்க்கு ஃப்ரெண்டோட அப்பா வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கேட்போம்ல, நீங்கள் ரவியோட அப்பாவா அப்படின்னு. அதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ ரவிஸ் ஃபாதர் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ரவிஸ் ஃபாதர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டை காலி பண்ணிவிட்டு புது வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். தே ஹாவ் ஜஸ்ட் மூவ்ட் இன் டு தேர் நியூ ஹோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ அவளுக்கு என்ன வயசு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க? அவளுக்கு 8 வயசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை இங்கிலீஷில் ஷீ இஸ் 8 அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் 8. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ ஏட் டூ மச். ஐ ஏட் டூ மச். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்ம சில பேரை பார்க்கும்போது சொல்லுவோம்ல, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு. அதை இங்கிலீஷில் ஐ எம் கிளாட் டு see you அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் கிளாட் டு see you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை இங்கிலீஷில் டோன்ட் லை வித் மீ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் லை வித் மீ.